சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் வங்கி ஏடிஎம்மில் பணம் நிரப்ப வந்த வாகனத்திலிருந்த 9.5 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சுப்பிரமணியன். டி நகரில் வங்கி ஏடிஎம்மிற்கு கொண்டு செல்லப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாக காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வடக்கு உஸ்மான் சாலையில் உள்ள தனியார் வங்கி ஒன்றிற்கு நேற்று பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று பணம் டெபாசிட் செய்வதற்காக வந்திருக்கிறது. அப்போது வாகனத்தை வெளியே நிறுத்திவிட்டு 2 பேர் மற்றும் பாதுகாவலருடன் வங்கிக்குள் சென்று ஏடிஎம்முக்குள் சென்று பணத்தை டெபாசிட் செய்திருக்கிறார்கள். பிறகு வெளியே வந்து பார்த்தபோது வாகனத்தில் இருந்த ஒரு பெட்டி மட்டும் காணாமல் போயிருக்கிறது. இந்த பெட்டிக்குள் 9.5 லட்சம் ரூபாய் பணம் இருந்ததாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். புகார் குறித்து பாண்டிபஜார் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ஆனால் அவர்கள் கொடுத்துள்ள புகாரில் பல்வேறு சந்தேகங்கள் இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கொள்ளை நடக்கும் போது அதிக அளவு கூட்டம் நிரம்பக்கூடிய பகுதி இது. எனவே கொள்ளை நடந்ததற்காக எந்த வாய்ப்பும் இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போதும் அதில் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இவர்கள் கொள்ளை நாடகம் ஆடி இருக்கலாமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அது தொடர்பாக 4 பேரை தற்போது காவல்துறையினர் பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விசாரணைக்கு பிறகு உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கதுரையுடன் சுப்பிரமணியன்.